வெல்கம் டு விகாத்ஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி தக்காளி ஊறுகாய் செய்கிறது அப்படின்றது தான். இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், அதே சமயம் ரொம்ப நாளைக்கும் ஸ்டோர் பண்ணலாம். இந்த தக்காளி அதிகமாக கிடைக்கிற சீசனில் நம்ம இதை எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் விகாத்ஸ் வேர்ல்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி, யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுன்னா லைக் கொடுக்க மறக்காதீங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். தக்காளி ஊறுகாய் செய்கிறதுக்காக 1 கிலோ தக்காளி பழம் நல்ல பழுத்ததாக இருக்கணும், ஆனால் அதே சமயம் கல் மாதிரி இருக்கணும். நஞ்சு போனது இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா இது ரொம்ப நாள் வச்சு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றதுனால கெட்டு போகாமல் இருக்கணும். நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி ஈரமே இல்லாமல் டவலில் போட்டு தொடச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதை இப்போ நைஸாக கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம், அப்போ தான் சீக்கிரம் வதங்கும். தக்காளியை நல்லா நைஸாக நறுக்கி எடுத்துக்கிட்டோம். அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு அது நல்லா சூடாயிருச்சு. இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் கடுகும் 1 டீஸ்பூன் வெந்தயமும் எடுத்து வச்சுருக்கேன். அதை எண்ணெய் சேர்க்காம வறுத்து எடுத்துக்கிடுவோம். வெடிச்சதுக்கப்புறம் இறக்கிக்கிடுவோம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி அது சூடானதுக்கப்புறம் ஒரு கட்டி பெருங்காயம் போட்டிருக்கேன். இதை நல்லா வறுத்து எடுத்துக்கிடுவோம். நல்லா பொரிஞ்சு வரணும். இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு, இதை எடுத்துக்கிடுவோம். அந்த எண்ணெயிலேயே நறுக்கி வச்சிருக்க தக்காளியை சேர்த்துக்கிடுவோம். இதை அப்படியே ஃபுல்லாக ஹை ஸ்பீடில் வச்சு வதக்கிக்கிடுவோம். இதில் மூடி போட்டு மூடக்கூடாது, ஏன்னா வேர்வை தண்ணி உள்ளே விழுந்துடும். அதுக்காக அப்படியே ஓப்பன்லேயே விட்டு வதக்கிக்கிடுவோம். 1 கிலோ தக்காளிக்கு 1 எலுமிச்சம்பழம் அளவுக்கு, ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். இதில் உள்ள நார் விதையெல்லாம் எடுத்துருங்க. வெறும் புளியை இதில் சேர்த்துக்கிடுவோம். இது தனித்தனியாக பிச்சு பிச்சு சேர்த்துக்கிறணும். புளியும் இதோட சேர்ந்து வதங்க விட்டுருவோம். இந்த மாதிரி அடிக்கடி கிண்டி மட்டும் விட்டுக்கிறோங்க. இன்னும் ஃபுல்லாக அந்த தண்ணியே இல்லாமல் வத்தி வரணும். இப்போ ஓரளவுக்கு நம்மளுக்கு தண்ணி வத்தி இருக்கு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிறோங்க. இப்போ நம்மளுக்கு ஃபுல்லாகவே தண்ணி வற்றி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஆற விட்டுருவோம். ஆறுனதுக்கப்புறம் இதை மிக்சியில் சேர்த்து அரைச்சிக்கிட்டு வந்துடணும். அதோட நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கிற இது 3ஐயுமே பவுடராக்கி எடுத்துக்கிட்டு வந்துடணும். 1/2 கப் நல்லெண்ணெய் சேர்த்து சூடு பண்ணிக்கிடுவோம். இதுக்கு ஆயில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் சேர்க்கணும், அப்போ தான் கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா சூடு வந்துருச்சு. வெறும் கடுகு, உளுந்து போடக்கூடாது, 1 டீஸ்பூன் கடுகு அதை அதில் சேர்த்துக்கிடுவோம். பத்து பல்லு பூண்டு நச்சு வச்சிருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கிடுவோம். இப்போ பூண்டு நல்லா வதங்கிருச்சு. அரைச்சி வச்ச தக்காளி விழுதை இதில் சேர்த்துக்கிடுவோம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு சேருங்க. இப்போ தேவையான அளவு இதில் உப்பு சேர்த்துக்கிடுவோம். மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்குவேன். 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கிடுவோம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கிடுவோம். உரப்பும் உப்பும் தேவைக்கு ஏற்ப போட்டுக்கிறோங்க. உங்களுக்கு அதிக காரம் சாப்பிட்றவங்களா இருந்தால் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கிறோங்க.
இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் வெல்லம் அதில் சேர்த்துக்கிடுவோம். இதை நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் வேக விடுவோம். நம்ம போட்டிருக்க பொடிகளோட ஸ்மெல்லும் இல்லாமல் இருக்கணும். அது வரைக்கும் இது வேகட்டும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்த அரைச்சி வச்சிருக்க அந்த பொடியை அதில் சேர்த்துக்கிடுவோம். இப்போ நான் அந்த வறுத்து அரைச்ச பொடியை ஃபுல்லாக போடலை, 1 டீஸ்பூன் தான் போட்டேன். அதுவே வந்து டேஸ்ட்டு கரெக்ட் ஆயிடுச்சு. நீங்கள் அந்த டேஸ்ட்டை பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா போடலாம். மொத்தமாக போட்டிங்கன்னா ரொம்ப கசந்துடும். தக்காளி ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. தக்காளி வந்து அதிகமாக கிடைக்கிற இந்த சீசனில் செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து ஃப்ரிட்ஜில் கூட வைக்க தேவையில்லை. நீங்கள் வெளியிலே ரூம் டெம்பரேச்சர்லேயே வைக்கலாம். கிளாஸ் பாட்டிலை நல்லா ட்ரை ஆக்கிட்டு அதில் வந்து யூஸ் பண்ணுங்கள். போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஸ்டோர் பண்ணால் 1 மாதத்துக்கு மேலேயே யூஸ் பண்ணலாம். இதை வந்து சப்பாத்தி, தோசை, இட்லி எதோட வேணாலும் நீங்கள் சைட் டிஷ்ஷாக சாப்பிடலாம். சாதத்துக்கு கூட தொட்டுக்கிற வச்சுக்கலாம். இதை ரொம்ப நல்ல டேஸ்டாக இருக்கும். செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. இதை 1 டீஸ்பூன் சேர்த்து சமைச்சு பாருங்கள். சாம்பார் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ.